இந்த சிவகரி என்கிற திருநாமத்தை சொல்லுங்கள் ஒரு முறை. சிவகரியை நமஹா. இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரத்திலே பல அற்புதமான பொருளாழமுள்ள திருநாமங்களை தொகுத்திருக்கிறார் பரமசிவன். நான் அடிக்கடி உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது தட்சிணாமூர்த்தியாக, ஞானநிதியாக, ஆலமரத்தின் நீழல், அறம், நால்வருக்கு உரைத்தவனான பரமசிவன் பல வேதங்களிலிருந்து நுட்பமான விஷயங்களை எடுத்து லக்ஷ்மி பிராட்டியின் பெருமையை நம் மனதில் பதிய வைக்கும்படியாக அழகான திருநாமங்களை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறார். அதை பார்வதி தேவிக்கு அன்புடனே உபதேசித்திருக்கிறார். அந்த உபதேசம் செய்த 108 திருநாமங்களிலே இந்த 67வது திருநாமத்திலே ரொம்ப அற்புதமான உண்மை ஒன்றையும் பரமசிவன் சொல்லியிருக்கிறார். அதாவது ஆழ்வார் பாடுவார், திருவில்லா தேவரை தேரேன் மீன் தேவு. யாரொருக்கு லக்ஷ்மி பதி, லக்ஷ்மியின் கணவனாக இருக்கிறாரோ அவரே பரதேவதையாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். அந்த லக்ஷ்மியின் கடாட்சம் இல்லை என்றால் யாரும் எந்தவித பதவிக்கும் வர முடியாது, எந்த விதமான உயர்ச்சியும் பெற முடியாது. எனவே லக்ஷ்மியின் கடாட்சம் மிக இன்றியமையாத தேவையான ஒன்றாக ஆகிறது. காரணம், அவள்தான் ஒருவரை மங்களமுள்ளவளாக செய்கிறாள். இதை மனதிலே நினைத்தால் லக்ஷ்மியின் ஏற்றமும் ஸ்ரீசூக்தத்திலே லக்ஷ்மியை பற்றி சொல்லியிருக்கின்ற பெருமைகள் அனைத்தையும் நாம் உணர்ந்த நிலையை பெறுவோம். வேதத்திலே உள்ள ஸ்ரீசூக்தம் அதை ஜபித்தவாறே அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியது என்றும், அதை வைத்துக்கொண்டு ஹோமம் செய்தால் பல பல நலன்கள் வரும் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அந்த வேதத்தில் உள்ள ஸ்ரீசூக்தத்தை முழுவதும் முறைப்படி ஜபிப்பதற்கோ அல்லது அந்த ஸ்ரீசூக்தத்தை பயன்படுத்தி முறைப்படி ஹோமம் செய்வதற்கோ வசதியும் திறமையும் அற்ற பலர் இருக்கிறோம். அவர்கள் மீது மிகுந்த கருணையோடு பரமசிவன் அந்த பிராட்டியின் மேன்மையனத்தையும் சொல்லக்கூடிய இந்த 108 திருநாமங்களை ஜபித்தாலே அந்த பலன் கிட்டும் என்று காண்பிப்பதற்காக முத்து முத்தாக திருநாமங்களை கோத்து எடுத்திருக்கிறார். அதிலே தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பது போல வைத்து சிவபெருமான் தன் வாயாலே பார்வதி தேவிக்கு லக்ஷ்மி தேவியை பற்றி இந்த திருநாமத்தை, சிவகரி என்கிற திருநாமத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இது ஒரு மகா மந்திரம். நம்புங்கள், நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை ஜபியுங்கள். ஜபித்தால் நமக்கு அமங்கலங்கள் நீங்கி மங்களங்கள் வரும். வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் விடிந்தவாறே இன்று ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும், இன்று மங்கள நாளாக இருக்க வேண்டும் என்று விழைபவர்கள் எல்லோரும். அப்படி விழைகின்ற நமக்கெல்லாம் மங்களத்தை தரக்கூடிய மங்கள தேவதையான லக்ஷ்மியின் ஏற்றத்தை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய பரமசிவன் தன் அனுபவத்திலே தான் உணர்ந்து ரசித்து மகிழ்ந்து பார்வதி தேவிக்கு எடுத்து சொல்லிய இந்த சிவகரி என்கிற திருநாமம் அவசியம் ஜபிக்கப்பட வேண்டிய ஒன்று. தினமும் ஒரு முறை நமக்கு இன்று மங்களங்களே வரும் என்ற பாசிட்டிவ் நினைப்புடன் லக்ஷ்மி தேவியின் படத்தின் முன் நின்று கொண்டு சர்வாபரண பூஷிதையாய், சமஸ்த அலங்காரங்களோடு கூடியவளாய், தாமரையின் மனத்தோடு திகழ்பவளாய், தாமரை மீது வீற்றிருப்பவளாய், நமக்கு 4 உறுதிப் பொருள்களையும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற இந்த 4ஐயும் தருபவளாய், ஹிரண்யவர்ணை என்று சொல்லக்கூடிய பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய பொன்மகளாய், பூவின் மீது அமர்ந்த பூமகளாய் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை இந்த திருநாமத்தை சொல்லி வழிபடுங்கள். பாருங்கள், அன்று வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு திருப்பமாக அமையும். அதாவது உங்களை அறியாமலே உங்களை நோக்கி மங்களங்கள் நாடி நாடி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி இந்த மங்கள தேவதையின் மங்களத்தை தரக்கூடிய, மங்களத்தை செய்விக்கக்கூடிய, நம்மையெல்லாம் மங்களமாக்கக்கூடிய இந்த அற்புதமான திருநாமத்தை 108 திருநாமங்களிலே 67வது பரமசிவனார் கோத்து கொடுத்த திருநாமத்தை மீண்டும் என்னுடன் சேர்ந்து ஜபியுங்கள். இந்த திருநாமத்தின் இந்த பின்னணியை உணர்ந்து பிராட்டியை லக்ஷ்மி தேவியை தியானம் செய்து கொண்டு விடியற் காலை வேளை எழுந்தவாறே இதை சொல்லுங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மங்களமாக இருப்பதை நீங்களே காண்பீர்கள், அனுபவித்து மகிழ்வீர்கள். எங்கே பிராட்டியை தியானம் பண்ணிக்கொள்ளுங்கள். காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் அல்லது திருச்சானூர் அலர்மேல் மங்கை தாயாரை தியானம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரமசிவன் பார்வதிக்கு உபதேசித்த இந்த 67வது திருநாமத்தை ஜபியுங்கள். சிவகரியை நமஹா.